நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தி நிறைய நபர்கள் இருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் சூழ்நிலைக்கு ஏத்தாப்புலயும் நாம பழகுறத வச்சும் அவங்க நம்ம கிட்ட நட்பா இருப்பாங்க. அதனால நாம ஒருத்தர ஒரு தடவை பார்த்ததுமே இவங்க இப்படித்தான் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம். நிறைய வருஷமா பல தலைமுறைகளை கடந்த மரம். அப்போ வெளியூர்ல இருந்து ஒரு நபர் வர்றாரு. அவரு இந்த மரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அந்த மரத்தை பத்தி விசாரிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நபர் சொல்றாரு, இந்த மரம் நல்லா நிழல் தரும், மரத்துக்கடியில உட்கார்ந்தா நல்லா குளு குளுன்னு இருக்கும், ஒரு நேரம் நல்லா தூக்கமும் வரும் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த மரத்துல இருந்து இலைகள் விழுந்துகிட்டே இருக்கும், இலைகளை பூரா கூட்டி அள்ளுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும், அப்பத்தான் கூட்டி அள்ளிட்டு போயிருப்போம், திரும்பவும் இலைகளை உதிர்த்து குப்பையாக்கிரும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த மரத்துல எப்பவுமே நிறைய பூக்கள் பூத்திருக்கும், பூத்த பூக்களை பார்க்கும் பொழுது ரொம்பவும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாலாவது நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த மரம் எப்ப பார்த்தாலும் மொட்டையாத்தான் இருக்கும், இலைகளே இல்லாமத்தான் இருக்கும், பார்க்கவே நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இதுல யார் சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு அந்த ஊர்ல உள்ள ஒரு ஞானி கிட்ட கேக்குறாரு. அவரு 4 பேர்கள் சொல்வதும் உண்மைதான். ஏன்னா இந்த 4 பேரும் 4 நிலைகள்ல இந்த மரத்தை பார்த்திருக்காங்க. வெயில் காலத்துல பார்த்தவங்களுக்கு இந்த மரம் நிழல் தரும் மரமா தெரிஞ்சது. இலையுதிர் காலத்துல பார்த்தவங்களுக்கு இந்த மரத்துல இருந்து இலைகள் உதிர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. வசந்த காலத்துல பார்த்த நபருக்கு இந்த மரம் நல்லா பூத்து குலுங்கும் பூக்களா தெரிஞ்சது. குளிர்காலத்துல பார்த்த நபருக்கு இந்த மரம் மொட்டையா தெரிஞ்சது. அதனால தான் இந்த மரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படித்தான் நம்ம கூட இருக்கிற நபர்களும் இருப்பாங்க. நாம யார்கிட்ட பழகினாலும் அவங்க இப்படித்தான் அப்படின்னு நாம முடிவெடுக்கவே முடியாது. ஒருத்தரை பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கிடணும்னா அவங்களுக்கு நாம ஒரு அவகாசம் கொடுக்கணும். ஒருத்தர்கிட்ட நல்லா பழகும் போதும் அவர்களோட குணம் எப்படின்னு வெளிப்படும். அதனால தான் யாரை பத்தியும் சீக்கிரமா இவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் கால அவகாசம் தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே உறவுகள் நீடிக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.